To the new lesson. இன்னைக்கு நம்ம 8th standard term 3 unit 1 geography பார்க்க போறோம். லெசனோட பேர் இண்டஸ்ட்ரீஸ். ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துடலாம். ஹியூமனால எப்பவுமே ரா மெட்டீரியலை டைரெக்டாக கன்சியூம் பண்ண முடியாது. ஸோ ஃபினிஷ்டு குட்ஸாக வந்து மாற்றக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதனால இண்டஸ்ட்ரீஸ் வழியாக நம்ம வந்து ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு குட்ஸாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். அதை தான் ஃபஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ் is the process by which the raw materials are changed into finished products. அதுக்கப்புறம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான ஆக்டிவிட்டி லைக் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சப்ஷன். இது 3 சேர்ந்து தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கீழே 3 முக்கியமான கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ப்ரைமரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, செகண்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, டெர்ஷரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ ப்ரைமரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரா காட்டன் ப்ரொடக்ஷனா. செகண்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கு ஸ்பின்னிங் மில்லா. நெக்ஸ்ட் டெர்ஷரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், ட்ரேட், இதெல்லாம் வந்து டெர்ஷரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக. இந்த டெர்ஷரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் கீழேயே 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று குவார்ட்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, இன்னொன்று குயினரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ குவார்ட்டனரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்குள்ள பேங்கிங் செக்டார் வரும். குயினரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கீழே ஜுடிஷியரி செக்டார் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இன்னும் நம்ம டீட்டெயிலாக நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ரைமரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். ஸோ வந்து சின்ஸ் ஏன்ஷியன்ட் டைம்லேருந்து இருந்த ஒரு சில ஆக்குபேஷன் வந்து ப்ரைமரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் கீழே வரும். லைக் ஃபாரஸ்ட்ரி, கிரேசிங், ஹண்டிங், ஃபுட் கேதரிங், ஃபிஷிங், அக்ரிகல்ச்சர், மைனிங் அண்ட் குவாரிங், இதெல்லாம் வந்து ப்ரைமரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் கீழே வரும். அண்ட் செகண்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் எதெல்லாம் வரும்னா நம்ம வந்து டேரெக்டாக ரா மெட்டீரியல் இல்லாமல் ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு குட்ஸாக நம்ம வந்து மாற்றி அதனால் அது வழியாக வர எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸாக நம்ம செகண்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவோம். ஸோ வந்து இந்த டயக்ராமில் பாருங்கள், இன்புட் இருக்கும், தென் சம் ப்ராசஸ் நடக்க, அதுக்கப்புறம் அவுட்புட் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் தான் செகண்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஜஸ்ட் லைக் ஃபார்மிங், எனி செகண்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் கேன் பி சீன் அஸ் அ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்புட் வந்து அவங்க ஏதாவது ஒரு ப்ரைமரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் பார்த்தா ஏதோ ஒரு இன்புட் எடுத்துப்பாங்க. தென் அதை இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி தென் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கரிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளோர்லேருந்து அவங்க வந்து ப்ரெட் மேக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து செகண்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் கீழே வரும். ஸோ ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் கீழே வரும். அண்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா அது ப்ரைமரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து ரா மெட்டீரியலை நம்ம ப்ராசஸ் பண்ணி அண்ட் ஃபைனலாக வர்றது வந்து நமக்கு வந்து செகண்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் கீழே வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு வெஹிக்கிள்ஸ், இதுவும் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஃபார் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட் டெர்ஷரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பார்த்துலாம். ஸோ டெர்ஷரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எப்படின்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே டெர்ஷரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் கீழே வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபினான்ஸ், யூட்டிலிட்டிஸ், எஜுகேஷன், ரீட்டைல், ஹவுசிங், மெடிக்கல் அண்ட் அதர் சர்வீசஸ். ஸோ இது எல்லாமே சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸாக. ஸோ சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே உங்களுக்கு டெர்ஷரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் வரும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டெர்ஷரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று குவார்ட்டனரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, இன்னொன்று குயினரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. தென் இந்த பாக்ஸில் பாருங்கள் டெர்ஷரி செக்டார்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. டெர்ஷரி செக்டார்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் எக்கனாமி வேர் பிஸ்னஸ் ப்ரொடியூசஸ் சர்வீஸ். தென் சர்வீஸ்னால் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. சர்வீஸ் ஆர் நான் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் தட் cannot be touched or stored like a haircut or a train journey. ஸோ வந்து சர்வீஸுங்கிறது நம்மளால் பார்க்க முடியாது, விசிபிளாக இருக்காது, நான் ஃபிசிக்கல் ப்ராடக்டாக இருக்கும். லைக் இப்போ நம்ம ஒரு ட்ரெயின் ஜேர்னி எப்படி அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் குவார்ட்டனரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ குவார்ட்டனரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னெல்லாம் வரும்னா லைக் கிரியேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வரும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிவிஷன் தான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா அதில் நிறைய நியூஸ் ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு அங்கே ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ எங்கெல்லாம் அந்த மாதிரி கிரியேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நடக்கோ அது எல்லாமே நமக்கு குவார்ட்டனரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் கீழே வந்துடும். இப்போ குயினரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னென்னு பாருங்கள். எங்கெல்லாம் ஹை லெவல் டிசிஷன் மேக்கிங் நடக்குதோ அது எல்லாமே குயினரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் கீழே வரும். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா யூனியன் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கேபினட் மினிஸ்டர்ஸ்லாம் வந்து அவங்க டிசிஷன் மேக்கிங் பண்ணுறாங்க ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள். ஸோ அதெல்லாமே குயினரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் கீழே வரும். தென் அதர் தேன் தட் நமக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து நிறைய ஃபீல்டில் வந்து டிசிஷன் மேக்கிங் பண்ணுறாங்க லைக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, யூனிவர்சிட்டி. ஸோ இது எல்லாமே குயினரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் வந்துடும். இந்த பாக்ஸில் பாருங்கள், இதில் வந்து ஒரு முக்கியமான ஒன் வேர்ட் இருக்குது. சர்வீஸ் செக்டார் இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் செக்டார் இன் இந்தியா,
கிட்டத்தட்ட 53% ஆஃப் ஜிடிபி வந்து நமக்கு வந்து சர்வீஸ் செக்டார்லேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லொக்கேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு சில இடத்துல இருக்குது, அதுக்கான காரணங்கள் வந்து நிறையா இருக்குது. அதெல்லாம் தான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ரீசனை ரெண்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர், இன்னொன்று நான் ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டராக. ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர் கீழே 7 இருக்குது. டிரான்ஸ்போர்ட், லேண்ட், பவர், ரா மெட்டீரியல், லேபர், கேபிட்டல் அண்ட் மார்க்கெட். ஸோ இது எல்லாமே தெளிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர் கீழே வர ரா மெட்டீரியலை பார்த்துடலாம். இப்போ வந்து எப்போவுமே இண்டஸ்ட்ரீஸ்லாம் எங்கே இருக்குன்னா, ரா மெட்டீரியல் எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சுகர் கேன் இண்டஸ்ட்ரீஸ், சுகர் மேனுஃபேக்சர் பண்ணுற சுகர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் தென் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே அந்த ரா மெட்டீரியல் இருக்கோ அதுக்கு பக்கத்துலேயே தான் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்டீல் பிளான்ட்ஸ் இன் சேலம் வந்து கஞ்சன் மலை பக்கத்தில் இருக்கும். ஏன்னா அந்த கஞ்சன் மலைங்க அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஸ்டீல் வந்து அதிகமாக கிடைக்கிது. அதே மாதிரி சுகர் இண்டஸ்ட்ரீஸும் சுகர் கேன் எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, சுகர் கேனில் வந்து இருக்க வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து இப்போ ரொம்ப தூரத்து தள்ளி இருக்க ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் அந்த சுகர் கேனை வந்து கட் பண்ணி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அதோட வாட்டர் கண்டென்ட் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே அது வந்து வற்றிடும். ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக லொக்கேஷன் வந்து ரா மெட்டீரியலுக்கு பக்கத்துலேயே அந்த இண்டஸ்ட்ரீஸ் அமைஞ்சாதான் உங்களுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக நீங்கள் வந்து சுகரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் சுகர் கேன்லேருந்து. அதனால் எப்போவுமே சுகர் இண்டஸ்ட்ரீஸ் சுகர் கேன் எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பவர் பாருங்கள். பவர் வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்குமே ரொம்ப முக்கியமானது. ஸோ வந்து இப்போ வந்து தெர்மல் பவர் பிளான்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல் எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் தான் அந்த தெர்மல் பவர் பிளான்ட்டோட லொக்கேஷன் இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து காஸ்ட் பெனிஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லேபராக, நிறையா இண்டஸ்ட்ரீஸ் வந்து லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டீ இண்டஸ்ட்ரி. ஸோ அதோட லொக்கேஷன்ஸ் எல்லாம் அந்த லேபர்ஸ் எங்கே ஸ்கில்ட் அண்ட் சீப் லேபர்ஸ் இருக்காங்களோ அதை பொறுத்து அங்கே சிட்டுவேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப தூரத்தில் வந்து நம்ம ஆக்சசபிலிட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து நம்ம வர ப்ராடக்டோட ஃபைனல் காஸ்ட் வந்து ரொம்ப கூடிடும். அதனால் எப்போவுமே இண்டஸ்ட்ரீஸ் எங்கே அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜங்ஷன் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்வேஸ், ரோட்வேஸ் அண்ட் ரயில்வேஸாக அங்கே இண்டஸ்ட்ரீஸ் அமைஞ்சாதான் அது பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் அண்ட் வார் ஹவுசிங் பார்த்துடலாம். இப்போ வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஒரு குட்ஸை வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஸ்டோரேஜ் அண்ட் வார் ஹவுசிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. நெக்ஸ்ட் டோபோகிராஃபி. எப்போவுமே டோபோகிராஃபி வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு எப்படி இருக்குன்னா, ஃப்ளாட்டான ஒரு லேண்டாக இருக்கணும். ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஒரு இண்டஸ்ட்ரி ஆப்ரேட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஹில் ஸ்டேஷனில் நமக்கு வந்து ஆக்சசபிலிட்டி ரொம்பவே கஷ்டம். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஸோ வந்து எப்போவுமே ஒரு பிளெயின் ஏரியா எப்படின்னா லேண்ட் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும். அங்கே தான் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பெஸ்ட்டாக வந்து நம்மளால் அமைச்சிக்க முடியும். நெக்ஸ்ட்டு கிளைமேட் பாருங்கள். கிளைமேட் எப்போவுமே மாடரேட் கிளைமேட்டாக இருக்கணும். எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டாக இருக்கிறது வந்து இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்கு வந்து அவ்வளோ நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காட்டன் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு கிளைமேட் இருக்குது, கூல் அண்ட் ஹியூமிட் கிளைமேட்டாக. அந்த கிளைமேட்டில் இருந்தால் தான் காட்டன் விளைச்சல் நல்லாயிருக்கும். அதனால் அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்லா ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர்லலாம் நமக்கு வந்து காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு காரணம் இந்த கிளைமேட் தான். இந்த கிளைமேட்னால அங்கே விளையிற காட்டன், அதனால் அங்கே உற்பத்தி பண்ணுற அந்த டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் இதுக்கான காரணம். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ரிசோர்ஸஸ். வாட்டர் வந்து ரொம்பவே முக்கியம் இண்டஸ்ட்ரியல் லொக்கேஷனுக்கு. லைக் இப்போ நீங்கள் தெர்மல் பவர் பிளான்ட் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து லைக் கூலிங் ஏஜெண்ட்டாக வாட்டர் தான் ஆக்ட் பண்ணுது. ஸோ வந்து நமக்கு வந்து வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து ரொம்பவே முக்கியம். எந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரொம்ப வாட்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸாக. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் plenty ஆஃப் வாட்டர் வந்து எப்போவுமே தேவைப்படும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு லொக்கேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வேறுபடும். அதே மாதிரி இப்போ நான் ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல். ஒரு இண்டஸ்ட்ரீஸ் அமைக்கணும்னா நமக்கு கண்டிப்பாக கேபிட்டல் வந்து ரொம்பவே முக்கியம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் நம்மளால் இண்டஸ்ட்ரீஸ் அமைக்க முடியும். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் லோன். எல்லாராலையும் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஈஸியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு லோன் டிபெண்டன்சி இருக்கும். ஸோ அதை பொறுத்து ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் மாறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பொறுத்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் கவர்மெண்ட் பாலிசிஸ் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன், லைக் அலோகேஷன் ஆஃப் லேண்ட்ஸில் வந்து சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். தென் வந்து ரீஜனல் டிஸ்பாரிட்டி எதுவும் க்ரியேட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. தென் ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் என்விரான்மெண்டல் அசஸ்மெண்ட் பண்ணி தான் அங்கே இண்டஸ்ட்ரீஸ் வந்து வைக்க விடுவாங்க. ஏன்னா பொல்யூஷன்
வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து அதனால் மக்களுக்கு வந்து எந்த வித தீங்கும் விளைவிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டில் வந்து அந்த பாலிசிஸ்லாம் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் என்விரான்மெண்டல் அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்மளால் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நான் ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர். ஸோ நான் ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ் கீழே 3 பார்த்துருக்கோம். கேபிட்டல், அவைலபிலிட்டிஸ் ஆஃப் லோன், கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷனா. நெக்ஸ்ட் வந்து கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்க போகிறோம். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸில் பேஸ்ட் ஆன் ரா மெட்டீரியல்ஸ்னு தனியாக பார்க்க போகிறோம். அண்ட் தென் பேஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தும் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் ரா மெட்டீரியல் கீழே 4 வருது. அந்த 4 டைப்ஸையும் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸா. ஸோ ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக வர இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வரும். லைக் ஃபுட் ப்ராசஸிங், வெஜிடபிள் ஆயில், காட்டன் டெக்ஸ்டைல்ஸ், டெய்ரி ப்ராடக்ட், இதெல்லாம் ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கான எக்ஸாம்பிள். செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸா. ஸோ இது எல்லாமே மினரல்ஸ் பொறுத்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இந்த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இது கீழே தான் வரும். தென் மெரைன் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா சி அண்ட் ஓஷன் டிபெண்ட்டாக இருக்கும். லைக் ப்ராசஸ் சீ ஃபுட், ஃபிஷ் ஆயில் மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் மெரைன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் கீழே வரும். தென் ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பல்ப் அண்ட் பேப்பர், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபார்மாக்யூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸா. ஸோ 4 டைப்ஸ் பார்த்தோம் பேஸ்ட் ஆன் ரா மெட்டீரியல். இப்போ பேஸ்ட் ஆன் சைஸ் அண்ட் கேபிட்டல் வந்து பார்க்க போகிறோம். லார்ஜ் ஸ்கேல் இருக்குது. அதாவது எது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னால் கிரேட்டர் தென் 1 crore இருந்தால் அது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம். லெஸ் தென் 1 crore இருந்தால் அது வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸா. அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் ரிஃபைனரிஸ், சிமெண்ட் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸா. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து சில்க் வீவிங், ஹவுஸ் ஹோல்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் கீழே வரும். தென் டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக டெட்ராய்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெட்ராய்ட்டுங்கிறது எங்கே இருக்குன்னா ஒரு யூஎஸில் இருக்க ஒரு இடம். டெட்ராய்ட்டுங்கிறது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சென்னை வந்து டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். ஏன்னா சிட்டி அக்கௌண்ட்ஸ் ஃபார் 60% ஆஃப் கண்ட்ரிஸ் ஆட்டோமோட்டிவ் எக்ஸ்போர்ட்ஸை. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸை பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப்பில் கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கடியில் 4 டைப்ஸ் இருக்குது. லைக் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ், பப்ளிக் இண்டஸ்ட்ரீஸ், ஜாயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு இருக்கு. ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் ஓன் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரீஸாக ப்ரைவேட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். லைக் பஜாஜ் ஆட்டோ, ரிலையன்ஸ், இதெல்லாம் வந்து ப்ரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் கீழே வரும். பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறது கவர்மெண்ட் ஆப்ரேட் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹால், பெல், தென் சேல், இதெல்லாம் வந்து பப்ளிக் செக்டார்ஸ் கீழே வருது. தென் ஜாயிண்ட் செக்டார்ஸ்னு பார்த்தீங்கன்னா போத் கவர்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் வந்து ஜாயின் பண்ணி ரன் பண்ணக்கூடியது. எக்ஸாம்பிள் இந்தியன் ஆயில், ஸ்கை டேங்கிங், இந்தியன் சிந்தட்டிக் ரப்பர், தென் மகாநகர் கேஸ், மாருதி உடியாக. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் கீழே வருது. தென் கோஆப்ரேட்டிவ் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் திஸ் கைண்ட் ஆர் ஓன்ட் அண்ட் ஆப்ரேட்டட் பை ப்ரொடியூசர் ஆர் சப்ளையர் ஆஃப் தி ரா மெட்டீரியல். ஸோ ப்ரொடியூசர் இல்லைனா சப்ளையர் ஆஃப் ரா மெட்டீரியலே இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரீஸை நடத்துனாங்கன்னா அதுக்கு பேர் கோஆப்ரேட்டிவ் செக்டார் இண்டஸ்ட்ரீஸா. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அமுல் வந்து உங்களுக்கு வந்து கோஆப்ரேட்டிவ் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் கீழே வரும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம். இந்த ஃப்ளோ சார்ட்டில் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கிளியராக கொடுத்துருப்பாங்க. பேஸ்ட் ஆன் தி சோர்சஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் 4ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஆக்ரோ பேஸ்ட், மினரல் பேஸ்ட், மெரைன் பேஸ்ட், ஃபாரஸ்ட் பேஸ்டு. தென் பேஸ்ட் ஆன் சைஸ் வந்து 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 1 crore இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கூடுதலாக போனால் அது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். லெஸ் தென் 1 crore இருந்தால் அது வந்து உங்களுக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். தென் பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப் வந்து 4ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. பப்ளிக், ப்ரைவேட், ஜாயிண்ட் செக்டார் அண்ட் கோஆப்ரேட்டிவ் செக்டார் இண்டஸ்ட்ரீஸா. ஓகே, இதோட அந்த லெசன் முடிஞ்சது. நம்ம புக் பேக் கொஸ்டின் இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சூஸ் பாருங்கள். சில்க் வீவிங் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எதுக்கு கீழே வரும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப் வந்து இண்டஸ்ட்ரீஸை எத்தனையாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 டைப்ஸை நம்ம பார்த்தோம். பப்ளிக், ப்ரைவேட், தென் ஜாயிண்ட், தென் கோஆப்ரேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த 4 தான். அமுல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எதுக்கு அடியில் வரும் அப்படின்னு சொல்லி 3rd கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து கோஆப்ரேட்டிவ் செக்டர்ஸ். 4th கொஸ்டின் பாருங்கள். அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன இண்டஸ்ட்ரீஸ்னு கேட்டிருக்காங்க. மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். 5th கொஸ்டினில் டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸை எத்தனை டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. 2 டைப்ஸ். ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் பார்த்துடலாம். பேங்கிங் இஸ் டேஷ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ பேங்கிங் வந்து டெர்ஷரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. டெர்ஷரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. குவாட்டர்னரி அண்ட் குயினரி. ஸோ இந்த 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது.
கவர்மெண்ட் டிசிஷன் மேக்கிங் வந்து எந்த கேட்டகரி கீழே வரும்னு கேட்டிருக்காங்க, குயினரி. தென் ஃபோர்த் பாருங்கள், ரா மெட்டீரியல் பேஸ்ட் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் டேஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். தென் ஃபிஃப்த் பாருங்கள், கேபிட்டல் required for establishing a large scale industries is more than 1 crore. தென் இப்போ மேட்ச் தி ஃபாலோயிங் பார்த்துடலாம். ஜுடிஷியல் செக்டார். ஸோ ஜுடிஷியல் செக்டார் வந்து குயினரி ஆக்டிவிட்டீஸ். டிவி டெலிகாஸ்ட் நம்ம பார்த்தோம், குவாட்னரி ஆக்டிவிட்டீஸ். தென் ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்க்குறப்ப ரா மெட்டீரியல்ஸ். கேபிட்டல் இதை வந்து எதோட மேட்ச் பண்ணணும்னா நான் ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ். பஜாஜ் ஆட்டோ வந்து ப்ரைவேட் செக்டார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த லெசன் அவ்வளோதான். இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நான் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு நியூ வீடியோ ஸ்கூல் புக் பேஸ்டாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே.